கைதட்டி போடுங்க. டான்ஸ் வராக்க வந்து யாரும் கூடாது, தயவு செய்து எல்லாரும் எந்திரிச்சு பாருங்க. Hello, hello. 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 Hello, hello. Hello, hello. 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 Yo, ஏன் அப்படி லோங்கற? நான் ஹலோ தான சொல்றேன். இப்ப நீ ஹலோ தானே சொல்லணும். அங்க லோங்கற என்ன? ஏமா ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோன்னு சொல்றீங்க. மாமா. வணக்கம் மாமா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. ஆச்சு தானே? எப்பப்பா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்களை பாக்குறோம். உங்களை பார்த்தோன்னே மனசு உள்ள கிடக்க மாட்டேங்குது. அப்பெல்லாம் இருக்குது. அதனால மாமா சௌக்கியமா இருக்கீங்கல்ல? அப்படிதான் இருக்கணும். சில நாட்களுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு, என்ன பிறகு எரிச்ச வந்துடும். சில நாட்களுக்கு பிறகு யாவதுல வச்சுக்க. பரவாயில்ல, அப்படிதான் இருக்கணும். அப்படிலாம் இருந்தாலும் வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? அப்படி எதிர்பார்க்கல. இன்னைக்குதான் நான் சந்தோஷப்படுறேன். எப்பயுமே மனுஷனுடைய வாழ்க்கை எதிர்பார்த்து வர்றதே கிடையாது. எதிர்பார்க்காம வர்றது நம்முடைய வாழ்க்கையே. அதனால இப்ப நம்ம சிறப்பா தான் இருக்கோம் என்னைக்குமே. நம்ம அப்புறம் என்ன என்னத்தான் வாயை திறந்து பேசுங்கத்தான். ஒன்னத்தான் உன்னத்தான் சிவனுக்குத்தான் பாத்துக்கலாம். நல்லா இருக்கீங்களே? ஆமா, மாலை ஓட்டுருக்காரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சட்டை போட்டு போடுற மாமா கையில காப்பு கட்டி இருக்கான். சரி, இல்லாட்டி பக்கத்துல போ. அப்படியா? சரி, பரவாயில்ல. 4 பேருக்கு வணக்கம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? அக்காவுக்கு எல்லாம் ஓ போடுங்க. ஆமா, எல்லாருக்கும் ஓ போடுங்க. அவருக்கு ஓ போடுங்க. கிளப்பிருச்சியா? கிளம்பு. அதனால பரவாயில்லைங்க. உண்மைக்கு மாமா ரொம்ப சிறப்பான இடம், சிறப்பான ஊரு, அமைதியான மக்கள் மாமா. நம்ம ஊரு எப்படி ஊரு? அருமையான ஊரு. சொல்லல அப்புறம் இருக்கணுமையா? அப்பெல்லாம் இருந்தாலும் மாமா இன்னைக்கு என்னையா பூரா 1000 குஞ்சா உட்கார்ந்து இருக்குது. உனக்கு தெரிஞ்சுதான் நான் முன்னாடி 1000 குஞ்சு கூட உட்கார சொன்னேன். இன்னைக்கு எனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுயா. நான் போற ஊர்ல பெருசு கிருச்சமா இருக்குதா இல்லையோ? கெட்ட மணி கெழுத்திட்டு இருக்குதா இல்லையோ? சரி, வேற குஞ்சு இருக்குதா இல்லையோ? இந்த 1000 குஞ்சு முன்னாடி வந்து உட்காந்துருதையா? ஆமா, எனக்கு யோகா கட்டிக்கிட்டு ஏறுது பின்னாடி. சும்மா அறியாக்கிட்டுமா நான் பாருங்க செவனேன்னு இருந்தேன். என்னத்தான் போட்டாங்களோ இப்படி ஏத்தி விட்டாங்க. கும்பிடு உள்ள வந்து என்ன கேக்குறாங்க தெரியுமா? என்ன ஜாதி தங்கச்சி கேக்குறாங்க. பாய் பேர் கொஞ்சோன்னு லைட்டா பொழுப்பு வச்சிருச்சு. அது பாம்புடுங்க சீசன்ல பட்னியை விட்டு போனாங்க. பல்லு வளைக்க போட்டு நடந்து போயிட்டு வந்தையா. சட்டி போட்டு போனோமாமா. இருந்தாலும் விடிய விடிய போறது யாரு மாமா? கண்டிப்பா சொல்லட்டுமா? சத்தியமா பயசத்துக்காரன் போடுவார். இப்ப இல்ல, இந்த ஜென்மம் இல்ல, இந்த 7 ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் போடுவாரு. நீ உனக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அவர் தான் போடுவார். இங்க ஒரு எக்ஸல் சாவி இருக்கு. இந்த சாவிக்கு சொந்தக்காரங்க இந்த பூட்டுக்கிட்ட வாங்க. யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இங்க ஒரு எக்ஸல் சாவி கையில கொடுத்துருக்காங்க. வண்டி சாவிய முத பாக்கெட்ல இருக்கான்னு பாருங்க. திருவிழா கூட்டத்துல யார் சாவியா இருந்தாலும் பெட்டிக்கார ஹார்மோனியம் தங்கராஸ் மாமா அவங்கள்ட்ட கொடுத்து வைக்கிறேன். உங்க பேரை சொல்லி வண்டி நம்பர் சொல்லி வாங்கணும். நீ வாழ்க்கை சாவியை கொடுத்து அழுத்து போயிடாதீங்க. சரி, இவரோட காலை திருட்டு போய் பெட்டிக்காரங்களும் சாயை கொண்டு காலை எடுத்துட்டு போயிருவேன். ஆனா நம்பிக்கை இல்ல அந்த ஆள் மேல. அதனால நம்ம ஊரு மைக் செட் கொடுக்குறேன், அதை வாங்கிக்கங்க. மறுபடியும் சொல்றேன், எக்ஸல் சாவி இங்க இருக்கு மேடையில. எல்லாரும் வந்து கண்டிப்பா நல்லா கவனமா கேளுங்க. சாவி வந்து மைக் செட் கொடுக்குறேன். எங்க மைக் செட் இருக்கிற மச்சான் சாவியை கொடுத்துருவீங்கல்ல, தள்ளித்திக்கிட்ட போயிடாதீங்க பாவம். சரி மாமா.
ஆமா. இப்படி பேசக்கூடாது. ஆமா. மலைவாழி பேசின வாய் கேடு அடுத்த ஒரு பிள்ளை பார்த்தா அதுக்கு தான் ஏன் கேடு? ரொம்ப கேடு. தட்டு போட்டு போயிடும் இல்லையா? ஆமா, ஆமா. அப்பெல்லாம் பாரு ஏன் கூட வந்த ஓனா மச்சான் எங்கயா? அத போட புளிய கட்ட கோடால காப்பே. நானே எத்தனை நான் தொட்டிய கிள்ளி விடுற பிள்ளைய ஆட்டி விடுற அவள நல்லவனா கெட்டவனான்னு சத்தியமா தெரியல. ஏமா சாமி நானே எத்தனையோ ஊருக்கு போறேன். அவரு மேல மட்டும் ஒரு கண்ணா இருக்கு. ஆனா வேற எங்கேயும் இல்ல. சத்தியமா என் கூடவே வச்சிருக்கேன். உடைய பாபு உனக்கு என்னதான் உன்னால தெரிய மாட்டேங்கிறியா? என்னதான் பண்ணல? அதனால பரவாயில்ல. எங்கள் அன்பு உள்ளம் எம்கேஎம் லைவ் அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் லைவ் சொல்லுங்க. வணக்கம் 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 வணக்கம். சட்டு போட்டு போறதுனால எப்படி பண்ண தெரியுமா? தம்பி தம்பி என்ன ஓட்ட பந்தயம் வாங்கி வச்சிருக்காங்க? என்னமோ ஊர்ல எல்லாம் வரி போட்டு வச்சிருக்காங்க. என்னமோ ஓடனா விட்டுருவாங்களா? அது சரி. போக கூடாதுல்ல. எப்படி போகணும் தெரியுமா? கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டனே கண்டனே கையில் வந்தா கட்டிச்சு திட்டனே அதுக்கு மேல பெட்டிக்கார தூக்கிடுவாரா மாத்திரை மட்டும் கூட பண்ணிடுவாரு. அப்படி சொல்ல வாய்ப்பு பாரு. மச்சான் நல்லா கேட்டுக்க. இப்படிதான் சொல்றேன். டெய்லியும் ஒரு மேடையில காலை மணி நினைக்கிட்டு போறேன். காலையில எழுந்திரிச்சு பேக்க தூக்கி சொல்லாம கூட போயிருந்தேன். ஏய்யா இதுக்காக பட்டா படம் ஜும்மா விட்டு போவானா பஸ்? நீ எப்படி போறது? ஏமா என்னம்மா இங்கதாங்கிற அப்புறம் எப்படிமா சொல்லாம ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல கேமராவை 5 வருஷமா விக்காம பத்தாம கருமல்ல காப்பாத்திட்டு இருக்கோம் நாங்க. அப்படியா? ஆமா. என்னவெல்லாம் ஒன்னத்தானே நினைச்சு அதை போடுது.
அருகிரி வெள்ளிங்கிரி வாசகா இன்னைக்கு ஒரு பெருமாள் ஆனந்த புச்சடா ஆனந்த சாமி புச்சகா புச்சகா லட்சணம் சொல்லியா எவ்வளவு பெரிய உயிர் பெரிய மனுஷன் பாக்குறேன் அப்புறம் நானு சொல்றியா கோபப்பட மச்சான் நீ சிரிச்சுரு எரிச்ச வந்துடும் சும்மா சிரிச்சுக்கிட்டு சொல்லு சாமி அப்படி போடு ஆமா அடிக்கிற பணிக்கு ஐர குச்சிகள்லாம் அட்டாச்சு கேக்குது இப்ப அதனால சுருக்கத்தை பச்சை மிளகாய் வச்சிருவா கண்டிப்பா அடியே அட்டா அட்டமா கரியா எல்லாம் உள்ளாங்கல ஊத்தி நக்குடா நடிக்கும் அன்பு சகோதரி சாந்தி அவர்களுக்காக தவமணி மற்றும் மங்கான் உள்ளூரை சேர்ந்த அன்புள்ளங்கள் 100 செல்வங்களை வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய தவமணி மங்கான் அண்ணார் அவர்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக மற்றும் சகோதரி சாந்தி சார்பாக நன்றி கலந்த வணக்கம். எனக்கு அன்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களது இசைக்குழுவினர்களது வணக்கம் 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 வணக்கம்.
அட்ரஸ் எல்லாம் என்னது இல்லப்பா நீ சொல்லு அப்படி சொன்னீங்க பேசாம இருக்கீங்க இல்லன்னா வளர்ச்சவங்க ஐரா கொஞ்சம் கூட புடிச்சு போங்கடா பண்ணாரு சாந்தி நான் நான் முன்னாடி போனாலே பின்னாடி வந்து இப்படியே பொட்ட கண்ணா கடவுற மாதிரி தழுவிக்கிட்டே இருப்பியே அருமையா நீ சொன்னது அருமையா இருக்கு நான் போடுறேன் மாமா உன் மேல கொல்ல பிரிய மாமா எனக்கு நீ எப்ப அதனால ஜாடி வரவா நல்லா எனக்கு வரும்போது சரி தூங்குதில்ல தூங்குதுவா முன்னாடி முன்னாடி தொங்குறது வேணும் உனக்கு இல்லம்மா அங்க தெரிஞ்சு சடார் சங்கிடி மடார் நடிக்கணும் ஆனா அங்க சென்று போடலாம் சங்கிடி சடார் மங்கி மடார் அப்படியே சங்கதான் வந்து வாயில உள்ள புரியா சலாங்கி புலாங்கி உனக்கு இப்ப இந்த பாசி மசல் கண்ணு மசல விட்டுது ஆமா என்ன மனைங்க நல்லா பாத்துங்க நல்ல லூஸ் வந்து ஐயா தொட்டு கருப்பு ஐயா ஐயா சொல்லாங்க ஐயா நீ இதை இருந்தா கேளு யாரெல்லாம் என் பாசிக்கு ஆசைப்படுறாங்களோ அவன் பொண்டாட்டியெல்லாம் சீக்கிரமா சிலுக்கா போயிடும்டா முருகா ஆமா ஏன் பாசிக்கு ஆசைப்பட்ட ஆமா ஆமா இது ஏன் மசரு இல்ல இது சவரியார் மசரு சவரியார் மசுரா அட முண்டை ஒட்டு மசரியா அதான் கேட்ட சவரியார் மசுரா சவரியார் மனப்பாறையில கூட தூக்கிட்டு பாருங்க வரைக்கும் எப்படி நம்ம பாதைமா எப்படி கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா ஏமா நான் என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் நீ என்னம்மா சொன்ன நான் ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா நீ பாடுனியா எனக்கு இந்த 9-10 மணி ஆயிடுச்சுன்னு இந்த பக்கம் கேட்க ஒரு சைடு அட கொஞ்சம் அன்னையர குஞ்சுகள் கும்பிடு ஓடுறேன் அதை கும்பிடுமா அட ஐர குஞ்சு கும்பிடு ஓடுறதுக்கு பேசாம இருக்கிறா அதுக்கு அருமை அட பெட்டியாவது செவட்டு கலரா காலைய கலரா பேசாம இருக்கிறா ஆமா சாமி கொஞ்சம் ரொம்ப சத்தம் போடுங்க சந்தோஷமா நான் பாடுறேன் கரெக்டா பாடணும் கரெக்டா பாடுமா உங்க பாட்டில் பிழை உண்டு எப்படி நான் பாடுறேன் கரெக்டா இருக்கு பாருங்க 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 ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா ஏன் சொல்றியா சாமி அட்வான்ஸ் ஊட்டிய போட்டு வந்தாங்களா இல்லம்மா அப்படியே பாம்பு இருக்கும் தெளிவாக பாடுவோம் தெளிவாக பாடவும் ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா இந்த பாட்டு வந்து என்ன சொல்ற மாதிரி மலமலனே மேலவனே மலமலனே
வாய். ஏமா இன்னைக்கு ஊர்ல விளக்க மரம் ஒண்ணு ரெண்டு கிடையாது. எல்லாம் எடுத்து வச்சிருக்க வரதுங்க எதுக்கு? இல்ல நீ கூடுறதுக்கு நான் மலங்கிறேன், நீ என்னமோ சொல்றீங்க? ஆமா எப்படி பொண்ணு தெரியுமா? எப்படி? அப்படியே பொண்ணு நிறைய போய் ஆமா அழகான பொண்ணுக்கு போயிடுவோம். அழகான பொண்ணுதான் சொல்லாத சொல்லாத நீ பாக்குற சரி. மாமாவை ஆர்வம்கார பார்த்தாரா பார்க்கலையா? அவர் மாங்காய் மட்டுமா பார்த்தாரு சரி. இளநீ வியாபாரத்துல இருந்து போறேன் அப்படிங்கிற அதான் எப்படி வருவாங்க? எப்படி பதினடையா போறவரே பொறுத்திடுங்க நானும் வரேன். வேலைய வீராப்பு உகனனுக்கு நான் போட்டு மாறாப்பு. வேலைய வீராப்பு உகனனுக்கு நான் போட்டு மாறாப்பு. சாமி சரணம் என்ன வர மாட்டேங்கிறியா? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி வீட்டாலேயே உள்ள விட்டாரு பெரிய மெழுகுபத்தி. இது உண்மையிலே முடியாதுமா பாண்டியனா தொட்டா தொட்டா எனக்கு பிடிக்காதே. ஆமா அவங்க அப்படாது. ஆமா ஆமா நான் என்னமோ நினைச்சையா? சரி. வண்டியில ஏறினோடனே பெட்டிக்காரி யாருன்னு கேட்டேன். சரி. புலிகொடி சண்டை சங்கராசன் சொன்னாங்க. சரி. நான் என்ன ஆளை ஆட்டா பிடிச்ச மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன். ஆ. ஆனா பாக்கத்தாயா நீ ஆளை அப்படி. ஏம்மா? ஆனா உன்கிட்ட சாமா ஆ. எத்தனை தண்டி? நீ பாத்துருக்க இந்த ஒரு நாள் ஜவன் படிச்சே கொஞ்சம் கொஞ்சம் படுத்துறதையே அதெல்லாம் பாத்துட்டியா பார்க்காம இருப்பாங்க. செல்போன் அளவு உள்ள வெளியில. போனாலும் ஆ. எங்க மைசூருக்கிற மச்சான் லைட்டா எப்போ கொடுக்க மாட்டேன். தொண்டையில கிச்சு கிச்சு. அக்காவுக்கு ஏத்துட்டேன் ஆமாயா அக்கா எழுச்சி வந்துடும். நான் தங்கச்சிக்கு ஏத்துட்டேன் ஓ வாயில ஏன் தங்கச்சிக்கிற? குழந்தையாவுக்கு ஏத்துட்டேன் அப்படி சொல்லி சுண்ணா வச்ச மாதிரி ஆ. பட்டாம்பூச்சியை பிடிச்சு கட்டையில ஓடுறியா? சரி உனக்கு எப்படி ரொம்ப நாள் தோணும் ஆச்சு. கட்டைய தொட்டு ஆமா. கட்டைய மட்டும் தொடுவோம். சரி ஏதோ ஒரு நாள் எங்கப்பா? ஆமா சும்மா எல்லாத்துக்கும் பதார்த்தமா போமா என் கோலாளி காப்பே ஹலோ ஹலோ நீங்க போட்டிருப்பியா? இந்த நாட்களுக்கு பிறகு ஹலோ 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 பட்டாம்பூச்சி பிடிச்சிருவா. ஆமா. எப்படி தெரியுமா? எப்படிமா பட்டாம்பூச்சி நீ பட்டாம்பூச்சி
முன்னாடி எதை இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தீங்க அதை போய் பாரு. என்னைய கட்ட மணக்குது. ஒரு ஆசை இருக்கும்ல. கண்டிப்பா அப்படிலாம் இருந்தாலும் அவங்களுக்கு அர்த்தம் என்னத்தான் என்னைய எரிச்ச விட்டானே பார்த்தா உனக்கு நான் அப்பா சொன்னேன் வாய் புண்ணா இருக்குது. அவர் எதையும் பார்த்து பயன்படுத்த இருள் எடுத்துட்டு எங்க அப்பா நடக்கிறாரு. எதையோ பார்த்து இருள் அடிக்கல, எதையுமே பார்க்காம இருள் தெரியா பிள்ளைக்கு பார்த்தா இருளாட்ட போயிடுவாரு. அதனால இப்போதைக்கு காலை தண்ணி இல்லாம கிடக்குது பாவம். மோட்டர் போக துண்டாடுறாங்க. மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸ்டார்ட் பண்ற பாரு. இந்த சீசன்ல ஒண்ணு மோட்டர் அக்கடல பொக்கணும். எந்த ஒரு முடிவு இருக்கு நான் சரி மைசெட்டுக்காரு பாரு பாவம் அங்கிட்டு பாரு. ஒரு மோசமான ஆளு நானே பாக்குறேன். மாட்ட மாட்டேங்குது. ஓ சக்தி யாரு மாரியா இப்ப மாமரத்தே பார்த்தாச்சு. என்ன சும்மா ஆலமரத்தே பார்த்தாச்சு. என்னைய புரிய நலாமரம். அதனால போயிட மாட்டோம். எப்படி தெரியுமா வாலிபர் பியூட்டி அழகு கண்ணாடி பாரியா என்ன மாத்திர புழுக பெட்டி வச்சு வாலிபர் வாலிபர் பியூட்டி வாலிபர் பியூட்டி வாலிபர் பியூட்டி வாலிபர் பியூட்டி அழகு கண்ணாடி வாலிபர் பியூட்டி அழகு கண்ணாடி ஆமா அது அந்த யாவப்படுத்த தெரியுமா ஒத்தனுடைய பார்வையில ஒத்தனுடைய பார்வையில கண்ண கூலி ஓ
வச்சு பண்றாங்க பார்த்தா ஒரு வாரம் பொறுத்துங்க அப்புறம் ஆமா பெண்ணான்னு அப்படிங்கிற மைசெட்டு வருவாங்க இத்தனை பொட்டி வச்சா எங்கிட்ட நான் வந்து உங்ககிட்ட அவரை மட்டும் உட்காந்துருந்தா பரவாயில்ல கூட்டாளி வேற நிறைய உட்காந்துருக்கா பார்த்து நிறைய 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 பேர் இருக்காங்க அப்படி சட்டை போட்டு போனாலும் எப்ப தெரியுமா எப்படிமா இல்ல ஆடி வருதுனே பார்த்து வேண்டாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது காசு ஆமா மாமா ஆமா கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்குது கருத்த மச்சான் உண்மையா நினைப்பிருக்க உனக்கு மச்சான் கட்டுப்போய் நான் போறனால அவர் சத்தியமா வருமானம் வரத்துல தெரியும் கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் எத்தனை வருஷத்துக்கு ஏதாவது பேசுறேன் திருவிழாவுக்கு வர்றாங்கன்னு சொல்லுவாங்க I love you. கொஞ்சம் பொறுத்து அண்ணன் வந்துட்டாரு அது வேற ஒன்றும் அவசரப்படல நமக்கு இந்த வாய்ப்பு அந்த ஆண்டவன் கொடுக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தம்பி இது மோசமான பாலம் இந்த பாலத்துல வண்டியை விடுறது ரொம்ப கஷ்டம் நாங்கெல்லாம் அன்னால பாலத்துல ஏறி இறங்கி வர்றதுக்குள்ள படாத ஓடி ஓடுறோம் ஆமா ஆமா வேணாங்கய்யா நல்லா படிங்க நல்லா பெரிய ஆள் ஆகுங்க வேணான்னு சொல்லல இந்த பையனை முதல் ஜிப்பை போட சொல்லு ஆமா 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 ஆத்தா என்னை பெற்றவங்க ஐயா புண்ணியவரு ஆத்தா அந்த உங்களத்தேன் நாடா அங்கிட்டாம ஓடுது கிட்டாம தான் ஓடுது வாங்க அங்க திரும்ப காப்பா ஐயா ஐயா ஆத்தா அவங்க காலில் ஓட கிட்டாம திரும்ப டான்ஸர் என்ன ட்ரெஸ் போட்டு வச்சுப்போ என்ன கவலை அதெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க நீ காலையில ஸ்கூல்ல என்ன பாடம் நடத்தினாங்க தெரியாது டான்ஸர்ல பாவாடையில இருந்து உள்ள போட்டு பேண்டவும் கலர் சொல்றீங்க நீ காலையில சொல்லி வந்த பாடம் மட்டும் ஏன் மறந்து போச்சு கவனத்துக்காக இல்ல ஆர்வம் கலையில வந்து ஆர்வம் அது ஆரவாரம் பத்தினா சிரிக்காம ஒரு காரணம் எடுக்கிறீங்களா கண்டிப்பா வருஷத்துல ஒரு முறை நம்மளாம் தெய்வத்தை பார்த்துருக்காங்க இல்ல இங்க இருக்கக்கூடிய ஆண் மக்களும் பெண் மக்களும் நம்ம தெய்வம் போது அங்கீகரிச்சு கொடுக்குறாங்க கண்டிப்பா அவங்க என்ன நினைக்காங்க தெரியுமா என்ன வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளால இவங்களை உற்சாகப்படுத்தணும் ஆரவாரப்படுத்தணும் இளைஞர்களுடைய மனசுல எல்லாம் நல்ல ஒரு ஆசை கண்டிப்பா ஆரவாரப்படுத்த ரொம்ப நன்றி ஆமா நீங்க ஆரவாரப்படுத்துறீங்க சரி இங்கிட்ட இருந்து கை தட்டுறீங்க சீட்டு சத்தீங்க சிரிச்ச முகத்தையே நன்றி 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 ஆத்தா அந்த முக்கட்டை எடு முன்னாடி உட்காந்து நீ வாங்க என்னடா புல்டோசர் கிரகத்துல பின்னாடி வந்து கட்டி ஐயோ பப்ளுதார் கொண்டாடி போகிற ஜூம் பண்ணி வருங்க நீ வாட்டி கட் பண்ணி போறியா ஹலோ சிவனே நிக்கிறாயா என்னத்த பண்ணாலும் உன் மனசு யாருக்குமே வராது சாமி சத்தியமா சொல்றேன் சில டான்ல தொட்டு பாருங்க இந்த சாக்கில் அடிக்கிற சில டான்ல தொட்டோம்னா சரி போய் அவங்க வேலை பேசலையா என்னங்க
அது சரி யதார்த்தமா சாப்பிடு சாப்பிடு. அண்ணே ஆ? அரிசியா நாடகம் இருக்குது. ஆமாம். கான்செப்ட் போது என் தமிழ்னோட 1000 ரூபாய் பிடிச்சிருக்கு. ஆ? இந்த பிள்ளையவே போடுங்கண்ணே. என்ன அதுதான் இருக்கா? என்னமா சொன்னீங்க? பாப்பா இப்ப ஆப்பா சமையலன் ஆண்டே வச்சவா பாப்பா சாஜு குச்சு பாப்பா வாரா ஒப்பனானே. ஏய், இந்த ஆண்டே படிச்ச படைப்பை பாத்தியா? எப்படினே? அழகான மூஞ்சிய கொடுத்து, அழகா கொடுத்து அழகான உதட்டை கொடுத்து, கொடுத்து அழகான மண்டையை கொடுத்து, மண்டையை கொடுத்து அழகான மிருங்கிட்டேன் மண்டைக்கு மேல புப்பையும் கொடுத்து. ஆமா ஆமா. இல்ல ஊமா பிள்ளை வருத்தப்படாத. ஆமா ஆமா. நான் நல்லா செய்வேன். சாஜு பாப்பா பிள்ளை நல்ல தைரியா. தரமாட்டே போத்தா எங்க அப்பா அடிப்பேன். ஏன் பாப்பா அப்பா பாப்பா பாப்பா சாஜு பாப்பா இது போஜு ஆளு பாப்பா ஆது குச்சு பாப்பா தூங்க பாப்பா உன்னை எவனும் வரமாட்டியா? கடைசியில் அந்த இடத்துக்கு வந்துட்டு உன்னை எவனும் வரமாட்டியா? நீ பொம்பளை ஆஜு இல்லை. பாப்பா ஆது குச்சு பாப்பா ஆஜு பாப்பா ஆஜு ஊங்க பாப்பா அப்படியே ரெண்டு மகன் பேரும் தான். அப்புறம் நல்ல பிள்ளை இல்லையா? உன்னை கூப்பிட மாட்டாங்க, உன்னை வரவும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீ பொம்பளை இல்லை. பாப்பா நீ போர் கான்செப்ட். ஆமாடா கோட்டை குண்டை போனே ஏண்டாடே இத பொட்டு நாயி என்ன ஊராத்து முண்டை ஒரே பாரு என்ன பீத்த வக்காயே என்ன எலே பொப்பா நினைச்சா போதுமே நாய் பீகால அந்த மோர பைய மூஞ்சி மேரே பாரு இதோட ஆம்பளை போல என்ன கோட்டை குண்டை போனே என்ன டேய் பொம்பா பே ரோட்ல ஆடிட்டு இருக்கே பாத்து வரலாம இவ சவுளா ரெவிடி ரெவிடி. டேய் கட்டி பிடிச்சை வாழாங்க வெண்ண வாழ வெண்ண மேல வெண்ணே கோட்டை விடுமா விடுமா வாரம் சாக்கு வச்சு அடிக்கியா? சௌரியமா உட்காருங்க. இவன் நெஞ்சு ஊக்கம் இவன் கட்டி சீ ஒரே பாரு ஏய் செஞ்சு போட்டுக்கடா அதுடே எத்தனை நம்ம பீட்ட பாரு ஏன் யாரு வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கா என்ன கொண்டாட்டியா இல்ல ஒப்பாட்டியா ஏய் அப்படி மாட்டேன் அண்ணே, ஊர்ல அப்படி மாட்டேன். ஊர்ல ஒரு நாலு ஆம்பளை அவன் பேசத்தான் விடுமா. சரி, விட்டு. ஐயா யாரெல்லாம் போய் போறாங்க தூண்டி கருப்பு அதை ஏமாத்த வராங்க நான் அவசரம் வந்து போறேன் யாரா முதல்ல என்ன பீட்ட போற உங்க அறிவு இருக்கா சூடு இருக்கா சோதம் இருக்கா வெக்க இருக்கா மாலை இருக்கா அப்பர் இருக்கா இப்ப இருக்கா கேட்கம் இருக்கா நெருக்கம் இருக்கா வணக்கம் இருக்கா செல்லம் இருக்கா நாளைக்கு பப்பல வேணுமா? இனிமே நீ மேல வந்து பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கவே கூடாது ஏட்டா எவனாச்சும் காட்ட பட்டா போட்டு பணத்தை கொடுத்து வாங்கி வைப்பாங்க நீ நோவாம விவசாயம் காப்பியா வந்து எங்க கோட்டை குண்டா போனடே சரி இந்த இடிப்பியா என்ன கட்டி பிடி பொம்பளை கட்டி மேலே இனிமே நான் பாக்குற பொம்பளை எல்லாம் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி அவரை கொண்டாடி யார் நினைக்கிறது? ரோட்ல போய் யார் சொல்றாரு நான் சொல்ற மாதிரி சொல்லு டேய்! துணி துணி என்ன ஞான போனா போகுது பார்க்க சின்ன பையன் ஆம்பளை பார்த்து விட்டா ஓர பையன் இருக்கு என்னமோ யார் யாரு போகுது ஏதோ போனா போது பொம்பளை பிள்ளையாச்சே, ஏதோ சின்ன பிள்ளை எனக்கு என்ன பண்ணுவ பேசுனா பேசும்போது
நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி நேற்று ராத்திரி விடாத விடாத ஐயோ 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 உண்மையாலே முடியலையே போய் தேவையில்லாத ஐயோ ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்னது எதை பத்தி காலியா தயவு செஞ்சு போ என்ன என்னாச்சு டவர் கிடைக்கலையா என்ன ஆளு முதல்ல அச்சம் பைப் இருக்கா முதல்ல பைப் இருக்குதா பைப் பைப் தான் அந்த வச்சு பைப்பு பயிர் நீ பேசுற நீ யாரே முதல்ல ஒவ்வொரு அடக்க வேணும் யார் சொன்னது பொம்பளை இல்லை பொம்பளை இல்லையா அடி சரி மிதி சரி கட்டுப்புலி முத்தம் கொடு நிக்கிறேன் ஏன்னா நீ வந்து என்ன மசூர் நீ பெரிய ஆளா நீ பெரிய ஆளா இங்க தம்பி முருகேசா நான் பொம்பளை பிள்ளைய அடக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன பொறுக்கிறதா நீ மாத்துற தாங்க மாதிரி யாவத்துல வச்சுக்கோ மரியாதை என்ன என்ன பண்ணுவ என்ன போயிட்டு போங்க போறவரே என்ன நீ வேணா ஒப்ப வேணா ஓத்த வேணா சித்தப்ப வேணா உன் பெரிய வேணா டேய் மொத்தம் ஃபேமிலியே வேணா என்னடா அது என்னாச்சு ஒரு பொம்பளை பிள்ளை வாத்து அறிவு இருக்குதா சரி சூடு இருக்குதா சரி ஆனா மாநாட்ட வேலை கேட்கிறேன் சரி இதே கேள்வி அந்த பிள்ளை என்ன கேட்டிருந்தா சரி சுருக்கு போட்டு தொங்கி இருப்பாங்க நீ என்னடா பேட்டா என்ன செய்ய மாட்டேன் கேட்டது ஒண்ணே வெண்ணமா வெண்ண யாரா வேணுங்கற நீ அவுத்த மாதிரி அதை அவுத்துதான் அதுல அடிக்காதம்மா செத்துருவேன் அது நெஞ்சு கொஞ்சம் தண்ணி திருச்சி மேம்பட மாட்டேன் நீ மரியாதை பேசுதா போனா போது பொம்பளையாச்சு பேச இருக்கிற பெண்கள் கூட பெற்ற தாய்மார் கூட பிறந்த சகோதரிகளை உட்கார்ந்து நானும் சொல்றேன் நான் பொம்பளை பேச காரணம் தெரிஞ்சுக்க முதல்ல ஆணுக்கு வரணும் ஆணு ஜானுக்கு விளையாடுறேன் நானு அதனால ஆம்பளை மதிக்கக்கூடியவ இந்த விஷயம் தெரியுமா சத்தியமா சொல்றேன் இது மூணு டான்சர்லயே தப்பா தவறா பேசாத பொம்பளை புள்ளனா அதுவும் ஆம்பளைய தொடாத பொம்பளை நான் சொல்றேன் இல்ல ஓப்பன் ஓப்பனா பேசு மனம் திறந்து பேசுங்கடா நீ வந்ததை முடிச்சா அவனுக்கு சல்வா உருத மணியமாக இருக்குது அங்க பின்னாடி தொடச்சுக்கனே அந்த பையன் சின்ன பையன் தொடச்சு ரொம்ப ஏற்கால காலையில ஊருக்கு போயிருவான் மசூரோட படிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் எடுத்துட்டீல்ல நல்லா படிக்கிறவங்க எடுத்துட்டீல்ல இந்த லெக்கல நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க வியாபாரம் பாக்குறேன் நானு பல வியாபாரம் ஆமா பல வியாபாரம்னா பல வியாபாரம் மாவன பழங்கள் வியாபாரம்யா பழம் கொய்யா பழம் எவ்வளவு பழம் அது கொட்டல்லாத சந்தைக்கு மாதிரி வாழைப்பழம் ஒரு இடத்த எழுத பார்த்தேன் வாயில போட்டு மட்டுக்குன்னு சுவாரு சரி இதெல்லாம் ஆனா சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானா தப்பா தர பேச மாட்டேன் தெரியும் நல்லாவே இங்க வந்து முன்னாடியே பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை பத்தி தாய்மார் அம்மாச்சிக்கு நல்லாவே தெரியும் பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா
தெரியுமா? என்ன பழமொழி? பழமொழி சொல்லுவாங்க எப்படின்னா, எப்படி? இவர் இப்ப சொன்னாரு பாத்தியா, ஆமா. இந்த வரிகள் கரெக்டான வரிகளா? என்னமா நான் உனக்கு கேக்குறேன். தேவடியாலும் தேவடியாலும் தேர பக்கம் போனாலும் பாடினாரு. சரி பாடினாருல, பாடினாரு. இந்த தேவடியா பேரைய புடுங்க போனேன். எங்க எங்க போனேன்? ஏன்டா போனேன்? ஏன் போனேன்? தேவடியான்னு சொல்ல முடியாது, தேவர் அடியா. தேவர் அடியா அப்படிங்கிறியா? என் வரட்டு கிளட்டாய வாரியா சண்டைக்கு போட்டு வேண்டிய அருப்பு கொட்டையில பருப்பு கொட்டையில அருப்பு கொட்டையில பருப்பு கொட்டையில அருப்பு கொட்டையில பருப்பு கொட்டையில சாமி அழைக்க போறாங்க. 30 நிமிஷம் முடிஞ்ச உடனே எல்லாம் உட்காருங்க உட்காருங்கம்மா. வாங்கி கட்டிலே அடி தாய் மாம மகளே, அடி தாய் மாம மகளே, அட தலதலக்கும் வழியே, அடி தலதலக்கும் வழியே, தாய் மாம மகளே, தலதலக்கும் வழியே, தோழி மட்டுமே தங்கமில்ல உள்ளவளே, உள்ளவளே
ஒரு கண்டை நெருங்கிடுச்சா சரி கை விடுவாங்க ஆமா வட்ட பொட்டியா வட்ட பொட்டு கேட்டு கேட்டு கையை பிடிக்காம கொண்டாடி போற சிலுக்குடா அதான் தெரியல பெட்டி ஏற்கனவே குண்டு வேறது குண்டு குண்டு வெட்டி ஆக்கி விடுவாங்க சொல்லு எந்த யார வேணா சொல்லு எத்தனை வெடிக்கார இருக்காங்க அந்த பெட்டி மணி என்னைக்குமே விடவே விடாது சாந்தி பெட்டி ஏன்னா பொண்ணு கூட பழனிக்கு போகணும் சரி 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 தனித்தனியா போடலாமா ஆமா அவ கர்வாச்சோட இருப்பா அவ கர்வாச்சோட இருப்பா பாட்டு பாட்டு அப்படியா ஆமா அண்ணா தயவுசெய்து அப்படியே உட்காருங்க ஆமா 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 காலப்புறா இன்னைக்கு கலைஞரம்மா என் மனசு அந்த காலப்புறா
காலை பழக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும். தகவல் மேல் இருக்கும் நல்லவாமே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாமே. நாகமணி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாங்க.
சரியான ஊரியா. எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். நம்ம ஊர் சிறப்பு. எல்லாம் கலையை ரசித்து பார்க்குறாங்க. எல்லாம் கை தட்டி ஆரம்பம். நம்ம வந்து தெருக்கூத்தா அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. கலை என்றாவே வந்து தெருக்கூத்துக்கு மதிப்பு ஈடு எதுவுமே கிடையாது. அதுக்கெல்லாம் பிறகுதான் நாடகம்ன்றது இன்னைக்கு வந்தது. தெருக்கூத்து அப்படின்றதுதான் நம்ம நாடக கலைஞர்களுக்கு மரியாதையே. அதனால உங்களுக்கே ஏதோ ஒரு சமயத்துக்கு நாங்கள் ஆடுறோம். ஏதோ உங்களால கிடைச்ச தோடு, அரை போட்டு தோடு, முக்கா போன தோடு, கைச்சல் கீச்சல்லாம் கொண்டு போடுங்க. பழைய சோறுனா கூட கொண்டாந்து போடுங்கம்மா. ஆமா, பழைய சோறு கச்சேரி ஆரம்பம். கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நாடகம் வேற, சாமி நாடகம் புது முறையா நம்ம ஏரியாவுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. அதை நீங்க பார்க்கறதுக்காக பப்பனும் சீக்கிரம் முடிச்சிட்டோம். இல்லாட்டி விடிய விட்டா நாங்க அன்பார்ந்த நாடகங்களா பெரிய ரசிகர்களே. ஒரு போன் கீழே வந்துருச்சான், எடுத்தோ உடனே இங்க மிருதங்காரத்தை கொடுங்க. அண்ணே இந்த போன் ரிங்கெல்லாம் வருதான், எடுத்த உடனே கொடுத்துருங்கண்ணே. ஆமா, கோயில் வாசல்ல அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஊர் தெய்வம் உண்மையான தெய்வம் நினைக்கிறேன். கண்டிப்பா நானே மறுபடியும் ஒருத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட கண்டிப்பா நம்ம நல்லாவே இருக்க முடியாது. ஏன்னா அது அவங்க கஷ்டம், எவ்வளவு கஷ்டப்படுற கைமா கஷ்டம் நம்மளும் படுவோம். கண்டிப்பா அவங்க பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. போன் ரிங்கா அதெல்லாம் கண்டிப்பா எடுத்து கொடுத்துருங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஓடிய காலத்தை வெளியே நிற்க முடியும். மறுபடியும் இந்த பகுதிக்கு வந்தால் இன்னும் சிறப்பாக அடுத்தபடியாக தீல இறங்குவார், தீ குளிப்பாரு. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய உரையை முடித்துக் கொள்கிறோம். டான்ஸ்கார பையன் சேர்ந்துட்டு குளிக்கும். என்ன மயில்டா, என்னமே ரெண்டு பேர்ல இருக்குது. காதல் என்னைய பார்த்தா உங்களுக்கு காதல், உன்னைய பார்த்தா எரிச்சலா வருதுயா. ஏன் தண்ணி ஊத்திக்கவே? நீங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறீங்களா இல்லையா? சீச்சி, அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. அது ஏன்டா நான் சொல்லி தரேன். இத பார்த்தா எப்படி தெரியுமா? எப்படி? என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? எப்படி? அவர் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அதனால பாசக்கரு வேப்பிலையே போட
சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நான் கருப்பு கரை சட்டி அவனாச்சும் விட்டேன். சொல்லு பாப்பா, தங்கராசு, நீயுமா சத்தியம் பண்ண பாப்பா? 90 வயசு வெங்காயம் கலைவரா விடுறேங்க நம்ம. டான்ஸாக நிர்ணயிக்கும் ஸ்ரீ சாந்தினி அவர்கள், சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை எனக்கு முன்னாடி போட்டிய ஊர் பொதுமக்களுக்கு என்ன சார்பாக நன்றி. வணக்கம் 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 வணக்கம். உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் காதல் எப்படி தெரியுமா? காதல் எடுத்து புகழுங்கள் புகழுங்கள். உங்கள்கிட்டமா ஓம்